Hi all, welcome back to Little Pandit channel. So last video நான் சொல்லியிருந்தேன் ஹாவோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் சன்யுக்த் வெஞ்சன் அதிரிக்த் வெஞ்சன். சன்யுக்த் வெஞ்சன்ல காம்பினேஷன் லெட்டர், அதுக்கு மாத்ராஸ் கிடையாது. ஸோ தேவைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு மாத்ராஸ் கொடுக்குறேன். நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாத்ராஸ் முடிச்சோன்னா இந்த மாத்ராஸ் வச்சு தான் ஹிந்தி கிராமர் இருக்கு. ஹிந்தி கிராமரோட பேக் போன், ஹிந்தியோட பேக் போனுங்கிறதே இந்த கிராமர் பார்ட்டு தான். இந்த மாத்ராஸ் வச்சு தான் அந்த லெட்டர்ஸ் வருதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை நான் இப்போ இங்கே எழுதி காட்ட போறேன், அதுக்கப்புறம் அதை பத்தி சொல்றேன். ஜஸ்ட் இது நாங்க ஸ்கூல்ஸ்ல படிக்கும் போதே நான் படிச்சது. அதாவது அப்ப நம்ம குழந்தை வயசுல இது பாராம சொல்ல முடியாது. இது ஒரு சாங் வெர்ஷன்ல இருந்தது. பட் அந்த சாங் வெர்ஷன்ல இதுதான் முக்கியம். நேக்கோ சேக்கோ காக்கேக்கி மேம்பர். இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஸோ அதை நான் இங்க எழுதுறேன், நான் சொன்னதே தான் இங்க எழுத போறேன், வேற புதுசாலாம் எதுவுமே எழுதல. நே கோ சே கோ கா கே கி கி மேம் பர். இதுதான் அந்த கிராமருக்கு பேக் போன் ஆஃப் ஹிந்தி கிராமர். இந்த வார்த்தைகள் இல்லாம ஹிந்தி கிராமர் கிடையாது. ஓகேவா? சோ இந்த மேம்ங்கிறது மாக்கு பக்கத்துல ஒரு பாயிண்ட் போட்டிருக்கேன் தெரியுமா? மேம், சாரி, 2 கோடு இருக்கு. இப்படியும் சொல்லலாம், மேம் மே, இந்த மாதிரி சொல்லலாம். இது 2 வேல வருது, மேம் மே. ஏன்னா இதுதான் நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னேன், அந்த ஹா ஹா ஹி ஹின்னு வரும் இல்லையா? ஸோ இந்த மே ஆரம்பிச்சா நம்ம முடிக்கிறது அந்த ஹேல தான் முடிப்போம், ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறது. அதுதான் கிராமர் பார்ட். இப்ப நான் இது ஏன் சொன்னேன்னா, இதுதான் மிக முக்கியமான விஷயம். மாத்ராஸ் தெரிஞ்சா மட்டும்தான். நான் படிக்கும் போது எங்க ஹிந்தி மேம்லாம் சொல்லுவாங்க, தூக்கத்துல எழுப்பி நம்மகிட்ட கேட்டாலும் மாத்ரா இந்த நேக்கோ சேக்கோ காக்கேக்கி மேம்பர் இந்த ஃப்ளோல சொல்ல பழகணும். நம்மள எந்த டைம் தூக்கத்துல கேட்டாலும் ஹிந்தியை பத்தி என்ன தெரியும்னு ஒரு வார்த்தையில கேட்டா எதிர கேள்வி கேட்கிறவங்க நம்மகிட்ட, யாரு ஹிந்தியை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு கேட்கிறாங்களோ உங்களோ ஹிந்தியை பத்தி நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்த மாதிரி தேவநாகரிகல இருந்து வந்தது, என்ன 5th செஞ்சுரியில வந்தது, 5ஆம் நூற்றாண்டுல வந்தது, இதெல்லாம் நம்ம சொல்லலாம். பட் ஹிந்தியோட பேக் போன், ஹிந்திங்கிற அந்த ஒரு லாங்குவேஜுக்கு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா நேக்கோ சேக்கோ காக்கேக்கி மேம்பர். இத சொல்லி தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு ஹிந்தி பத்தி நல்லா தெரியும்னு கேட்கறவங்க அடுத்தால ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா நேக்கோ சேக்கோ கா கேக்கி மேம்பருங்கிறது ஸ்பீடா நம்ம சொல்ற ஒரு விஷயம். இது இப்ப நீங்களோ இல்ல நம்ம இப்ப படிக்கிற குழந்தைங்களுக்கோ இந்த ஃப்ளோ வராது. எனக்கே இந்த ஃப்ளோ வர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. நான்லாம் இப்பதான், எனக்கு தெரிஞ்சு இப்பதான் இந்த மாதிரி ஸ்பீடா சொல்றேன்னு நினைக்கிறேன். ஸோ பை பிராக்டிசிங், அதாவது இது நம்ம ஸ்கூல்ஸ்ல இந்த மாத்ராஸ் எழுதுறது, படிக்கிறது, குழந்தைங்களுக்கு கத்து கொடுக்கறது, இந்த மாதிரி ஃபார்மேட்ல வரும்போது நம்மளுக்கு இந்த ஹிந்தியோட இந்த மெயின் கிராமரோட பேக் போன், இந்த நேக்கோ சேக்கோ காக்கேக்கி மேம்பர், இந்த ஒரு விஷயம் பை ஹார்ட்டா தெரிஞ்சிருச்சுன்னா ஹிந்திய பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம், இல்ல தெரிஞ்சவங்கன்னு முடிவே பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இது. இது இல்லாம ஹிந்தி கிராமரே கிடையாது. ஸோ இது நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன், மாத்ராஸ் முடிஞ்சோன்னே அந்த மாத்ராஸ்ல வர்றதை வச்சு சொல்றேன்னு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா இது அவ்வளவுமே மாத்ரா வச்சு ஒன்னே ஒண்ணு மாத்ரா இல்லாம இருக்கு, பர், பாவு ராவு. இந்த 2 தான், இந்த ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் வெளியில, அதாவது ஸ்வராட்சரம் இல்ல, அதாவது இது 2மே வெஞ்சன்ல வர்றது, ஸ்வர்ல வரல. கரெக்டா? இது 2மே வெஞ்சன் வர்றது. சோ மாத்ராஸை விட்டு வெளியில மாத்ராஸே, அதாவது அந்த சிம்பிள், மாத்ரா சிம்பிள், ஈ மாத்ரா, ஊ மாத்ரா, காம் கூ மாத்ரா, ஏ மாத்ரா இல்லாம வந்த ஒரு வார்த்தைங்கிறது இதுதான், பர். ஓகேவா? ஸோ இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். இது கிராமர் பார்ட் நான் என்னோட வீடியோஸ்ல வரும்போது இது திரும்பியும் உங்களுக்கு நான் ரிவிஷன் பண்றேன். பட் நான் என்னோட வீடியோல சொல்லியிருந்தேன், மாத்ராஸ் முடிஞ்சோன்னா மிக முக்கியமான ஒரு கிராமட்டிக் ஃபார்ம் இருக்கு மாத்ராக்கு. இதுதான் ஹிந்தியோட மிக முக்கியமான ஒரு பார்ட். அதாவது ஹிந்திக்கு
ஹிந்தியை 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஹிந்தி லாங்குவேஜுக்குன்னு பாஷா, ஹிந்தி பாஷாவை வந்து லெட்டர்ஸ் ஃபார்மேட்ல ஒரு பார்ட், கிராமர் பார்ட், அப்புறம் ஸ்பீக்கிங் பார்ட்னு ஒண்ணு இருக்கு. இந்த கிராமர் பார்ட்ல மொத்த கிராமர், ஹிந்தி கிராமரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேள்வி யாராவது கேட்டா இனிமே நீங்க தைரியமா சொல்லலாம், எனக்கு தெரியும். என்னது? நேக்கோ சேக்கோ கா கே கி மேம்பர். இது மட்டும் தெரிஞ்சிருந்ததுன்னா அடுத்தால உங்கள்கிட்ட யாருமே ஹிந்தியை பத்தி என்ன தெரியும்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு முக்கியமான ஒரு பார்ட் இது. ஹிந்திங்கிறது என்னதுன்னு கேட்டு இதை மட்டும் சொன்னாலே நிறைய பேர் அப்போ உங்களுக்கு ஹிந்தியை பத்தி நிறைய தெரியும்ட்டு நம்மள அந்த டாபிக்கை விட்டு சேஞ்ச் பண்ணிடுவாங்க. பட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹிந்தியில இம்பார்ட்டன்ஸ் சொன்னதுல எல்லாத்தோடையும் மிக முக்கியமான லெட்டர்ஸுக்கு அப்புறம் வர்ற ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்கிறது இதுதான். 475 லெட்டர்ஸ் கிட்டத்தட்ட இருக்கு இல்லையா, அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த லெட்டர்ஸை தாண்டி ரொம்ப முக்கியம்னு என்னன்னு கேட்டான், வேர்ட்ஸ் சொல்லுவாங்க, லெட்டர்ஸ் சொல்லுவாங்க, நம்பர்ஸ் சொல்லுவாங்க, எல்லாம் இருக்கும். பட் அதுக்கும் எல்லாம் தலைமை தாங்குற ஒரு லீடர்ஷிப் பார்ட்னு வேணா சொல்லலாம் ஹிந்தியில. லெட்டர்ஸுக்கு அப்புறம் லீடர்ஷிப் பார்ட், இல்லைன்னா பேக் போன் ஆஃப் ஹிந்தின்னு, ஹிந்தியோட முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. நேக்கோ சேக்கோ கா கேக்கி மேம்பர். இது இல்லாம ஒரு கிராமட்டிக்கல் வேர்டு கூட நீங்க பார்க்க முடியாது. ஒரு அகாடமிக் புக் எடுத்து பாருங்க, இதை நீங்க ஒரு பக்கம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க குழந்தைங்க கிட்ட ஹிந்தி டெக்ஸ்ட் இருக்கும், எடுத்து பாருங்க. ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் இன்பிட்வீன் கேப்லயும் இந்த இதுல இருக்கிறது ஏதாவது ஒரு லெட்டர் இருக்கும். இதுல நம்ம வேணா ஹே இந்த ஒரு லெட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம், இப்படி ஒரு லெட்டரும் இருக்கும். கண்டிப்பா இல்லாம ஒரு லெட்டர் வராது, ஏதாவது ஒண்ணு இருக்கும். மாத்ராஸ், எல்லா மாத்ராஸ், ஒரு சில சமயம் தே தோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பட் மிக முக்கியமான மாத்ராஸ் இது இல்லாம இருக்கவே இருக்காது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எகெயின் நான் சொல்றேன், என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு என்ன கேள்வியா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் எடுக்கிற கிளாஸஸ்ல ஏதாவது ஒன்று தப்பு இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ எனக்கும் கரெக்ட் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டினியூஸாக என்னோட வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ.